தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் உணர்த்திய நூல் திருக்குறள். அதேபோல் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் இறைவேதம் திருக்குர்ஆன். இரண்டும் வெவ்வேறு காலத்திலும் வெவ்வேறு சூழலிலும் தோன்றியவை என்றாலும் அவை சொல்லும் கருத்துக்களில் பல அழகான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அதுக்காக குர்ஆனுக்கும் குறளுக்கும் முரண்பாடே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலை. நிச்சயமா நிறைய முரண்பாடுகள் உள்ளன. இங்க ஒரு உதாரணம் சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறோம். கணவன் மனைவி இடையில ஒத்த கருத்துக்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பல கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருந்தா, அதை பற்றி மட்டுமே கவனம் செலுத்தினா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? மோசமாயிடும் இல்லையா? அதே மாதிரி குர்ஆனுக்கும் குறளுக்கும் இருக்கின்ற முரண்பாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவை சொல்லும் ஒத்த கருத்துக்கள் மேல கவனம் செலுத்தினால் பன்முக சமூகத்தில் வாழும் நமக்கு மத்தியில இணக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். அதுக்காகத்தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் குர்ஆனுக்கும் குறளுக்கும் இருக்கின்ற ஒத்த கருத்துக்களை பற்றி தான் நாம பார்க்க போறோம். நம்மை படைத்த இறைவன் ஒருவனே. இந்த குறள்ல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். குர்ஆன் என்ன சொல்லுது? அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் இறைவன்தான், அகிலமே இறைவனை அடிப்படையாக கொண்டது என்று குர்ஆனும் சொல்லுகிறது. நீங்க திருக்குறளை முழுமையா கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா பல கடவுள்கள் என்று சொல்லும் ஒரு குறள் கூட இல்லை. ஒரே இறைவன் பற்றியே வள்ளுவர் பேசுகிறார். குர்ஆனும் கூட கடவுள் ஒருவன்தான் என்று மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லுது. பல கடவுள்கள் இருக்கவே முடியாது, அது கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருந்தாத விஷயம் என்பதை இந்த கட்டுரையில நாங்க விளக்கியுள்ளோம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கட்டுரையினுடைய லிங்கை கொடுத்திருக்கிறோம், அதை பயன்படுத்தி நீங்க படிக்கலாம். திருக்குறளை மதிக்கின்ற பலர் கடவுளை மறுக்கும் நாத்திகர்களாக இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத இந்த கட்டுரையில அறிவுபூர்வமாகவும் ஆதாரங்களோடும் நாங்கள் விளக்கி இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறோம், மறக்காம படிச்சு பாருங்க. இறைவன் தேவையற்றவன். இந்த குறள்ல இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு தேவைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. குர்ஆனும் இதையத்தாங்க சொல்லுது. இறைவன் எவருடைய தேவையற்றவன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இறைவனுக்கு நிகராக இணையாக யாரும் கிடையாது, தனக்கு இணையே இல்லாதவன் தான் கடவுள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இறைவனுக்கு நிகராக எவரும் இல்லை அப்படின்னு குர்ஆன் இதே கருத்தை மிக அழுத்தமாக சொல்லுது. இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இந்த குறள்ல எல்லாம் அறிந்த இறைவனை வணங்காதவருக்கு அறிவு இருந்தும் என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். இதே கருத்தை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. நம்மை படைத்த இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனின் அத்தாட்சிகளை பற்றி, அதாவது பிரபஞ்சம், மழை, இரவு பகல் மாறி மாறி வருவது, காற்று வீசுவது, உயிரினங்களை பற்றி சிந்திப்பது, இந்த மாதிரியான கடவுளினுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்த்தால் அறிவுள்ள யாரும் இறைவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண் காது இருந்தும் பயனில்லை. கண் காது இருந்தும் பயன்பெறாதவர்களை போன்றவர்கள் தான் கடவுளை வணங்காதவர்கள் என்று வள்ளுவர் மிக கடுமையாக சொல்றாரு. இறைவனை மட்டும் வணங்காமல் நிராகரிப்பவர்கள் பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கண்கள் இருந்தும் பார்க்க மாட்டார்கள், காது இருந்தும் கேட்க மாட்டார்கள், கால்நடைகள் போல சிந்திக்க மறுப்பவர்கள் தான் இறைவனை நிராகரிப்பவர்கள் என்று குர்ஆன் விவரிக்கிறது. முடிவில்லாத வாழ்க்கை வாழ தீய ஆசைகளை அழித்து கடவுள் கற்றுத்தரும் ஒழுக்கத்தை பின்பற்றாரே அவர் நிலையாக வாழ்வார் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இதே கருத்தை குர்ஆன் எப்படி சொல்லுது தெரியுமா? மன இச்சையை விட்டு விலகி நற்செயல்கள் யாரு செய்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் முடிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த குறளை கொஞ்சம் கவனமா படிச்சு பாருங்க. பொருள் இல்லாதவருக்கு, அதாவது பணம் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்றார். சரி, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்றாரே, அது என்ன அவ்வுலகம்? இந்த உலகத்தை தவிர வேற ஏதாவது ஒரு உலகம் இருக்கா என்ன? வாங்க இது பற்றி வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று விரிவாக பார்ப்போம். இந்த குறளை பாருங்க. இந்த குறள்ல மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அருகில் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மேலுலகம்னா என்ன? அது என்ன என்பதை வேறொரு குறளில் வள்ளுவர் தெளிவாகவே விளக்குகிறார். இந்த குறளை கொஞ்சம் படிச்சு பாருங்க. வறுமை ஒருவரிடம் வந்துவிட்டால் அவருக்கு இந்த உலகின் இன்பமும் மறுமையின் ஸ்வர்க்க இன்பமும் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மறுமை அப்படின்னு சொன்னா மரணத்திற்கு பின் உள்ள நிலையான வாழ்க்கை என்று அர்த்தம். அப்ப மறுமை என்று சொல்லுவதன் மூலம் மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை வள்ளுவரும் சொல்லுகிறார் என்பதை இதிலிருந்து நாம் உணரலாம். மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, யார் இறைவனை நம்பி நல்ல செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் உண்டு என்று குர்ஆன் சொல்லுகிறது.
மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை சாத்தியமா, இதெல்லாம் நம்புறது பகுத்தறிவாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்க கேள்விக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக பதில்களை அறிந்து கொள்ள இந்த கட்டுரையை மறக்காம படிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கட்டுரையினுடைய லிங்க் கொடுத்திருக்கிறோம். இந்த உலகம் தற்காலிகமே. இந்த குறள்ல வள்ளுவர் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகம் தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாரு. குர்ஆன் இதை பற்றி பேசும்போது இந்த உலக வாழ்க்கை எல்லாம் தற்காலிக அற்ப இன்பம்தான் அப்படின்னு இதே கருத்தை மிக அழகாக சொல்லுது. சமத்துவம், பிறப்பால் எல்லா மக்களும் சமம்தான் என்று வள்ளுவர் கூறுகிறார். மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பதை குர்ஆனும் மிக அழகாக சொல்லுது. மனிதர்கள் எல்லோரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைக்கப்பட்டவர்கள், அதாவது ஒரு தாய் பிள்ளைகள் தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால பிறப்பால உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதெல்லாம் கிடையாது. யாரு நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவர்கள் என்பதுதான் குர்ஆன் சொல்லும் கருத்து. ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நமக்கு தீமை செய்தவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்துவிட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தீமையை நல்லதை கொண்டே எதிர்கொள்ள வேண்டும் என்று இதே கருத்தை குர்ஆனும் வலியுறுத்துகிறது. நீதமாக நடந்து கொள். இந்த குறள்ல வள்ளுவர் பகைவர், நண்பர், பக்கத்து வீட்டுக்காரர் என்று பார்த்து ஒரு தலை சார்பாக நிற்காம நீதமாக நடந்து கொண்டால் இது மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தை குர்ஆன் எப்படி அழகாக சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ பாதகமாக இருந்தா கூட நீதியின் பக்கம் நில்லுங்க, இறைவனுக்கு உண்மையாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி திருக்குறளுக்கும் திருக்குர்ஆனிற்கும் உள்ள ஒற்றுமைகளை அடுக்கிக் கொண்டே போலாம். இந்த வீடியோல சிலவற்றை மட்டும்தான் நாம பார்த்தோம். இது போல் வேற என்னென்ன ஒற்றுமைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இறைவன் நாடினால் நிச்சயமாக இந்த வீடியோவின் அடுத்த பகுதியை நாங்க வெளியிடுறோம். இறுதியா இந்த வீடியோவை நிறைவு செய்வதற்கு முன்னாடி ஒரு குறளை இங்கு நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். திருவள்ளுவர் அவர்கள் இந்த குறள்ல எந்த கருத்தை யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்வதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாரு. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. சொல்றதை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லவே இல்லை. மாறாக குர்ஆன் சொல்றதை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றே சொல்லுகிறது. நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற வசனங்கள் குர்ஆனில் ஏராளம். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்களுக்கு நாங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, குர்ஆன் என்னதான் சொல்லுது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு முறையாவது குர்ஆனை படியுங்கள். குர்ஆனினுடைய மொழியாக்கத்தை நீங்க படிக்க விரும்பினால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் செய்து மொழியாக்கத்தை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். குர்ஆனினுடைய மொழியாக்கம் உங்களுக்கு புத்தக வடிவில் வேணும்னா ஸ்கிரீன்ல உள்ள இந்த நம்பருக்கு மறக்காம ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.